தென்தமிழர் கட்சி நடத்தும் அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டு அதனால் சிறை சென்று சிறு வயதிலேயே மரணமடைந்த நமது மண்ணின் மைந்தன் மாமன்னர் ரிபல் முத்துராமலிங்க விஜயநகராத சேதுபதி அவர்களுடைய பிறந்த நாளும், அதற்கெல்லாம் முன்னோடியாக தமிழ் வளர்த்த சங்க தலைவர், தமிழ் புலவர், செந்தமிழ் காவலர், தமிழ் வளர்ச்சி வள்ளல் ஐயா பைந்தமிழ் காவலர் பாண்டித்துரை தேவர் அவருடைய பிறந்தார் என்று ஆகச்சிறந்த இருவரும் ஒரு தமிழ் தேசிய ஆளுமைகள் பிறந்த நாளில் இந்த நிகழ்வை தென்தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் பாலமுரளி முன்னெடுத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நயினார்கோயில் ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் விஜயகுமார் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய தென்தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் பாலமுரளி அவர்களே, நெல்லை மாவட்ட தென்தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் பாண்டியன் அவர்களே, இங்கே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அன்புக்குரிய சகோதரர் முக்குளத்தூர் எழுச்சி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கவிக்குமார் அவர்களே, எங்களுக்கெல்லாம் முன்னோடி பரம்பை மண்ணில் எங்களுக்கெல்லாம் ஆசானாக திகழும் ஐயா மதுரை வீரன் அவர்களே, வைகை பாவசன விவசாய சங்கத்தினுடைய பொறுப்பாளர் சிவகுமார் அவர்களே, அனைத்து தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் தலக்குடி முத்துராமலிங்கம் அவர்களே, தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய பொறுப்பாளர் மாலங்குடி விஜயன் அவர்களே, மக்கள் பாதையினுடைய பொறுப்பாளர் ராவணகுமார் அவர்களே, ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அறக்கட்டளையுடைய பொறுப்பாளர் அன்புக்குரிய ஐயா முத்துலாண்டி அவர்களே, முக்குளத்தூர் புலிப்படையினுடைய பொறுப்பாளர் சுந்தரபாண்டியன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தாய் தமிழர் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண் ஒரு காலத்தில் நம்முடைய பேரரசர் சேதுபதி ஆண்ட காலத்தில் பெரும் வளர்ச்சி பெற்று மக்கள் துன்பமில்லாத வாழ்க்கையோடு வாழ்ந்து வந்த காலங்கள் அது. ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி மாவட்டம் என்று பொய் சொல்வார்கள். அவர்கள் காலத்தில் செல்வ செழிப்போடு வாழ்ந்த இந்த மண்ணை அவர்கள் மரணத்திற்கு பிறகுதான் இந்த மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டது என்பதுதான் வரலாறு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு நாம் தான் போராடுகிறோம், முல்லை பெரியாருக்கும் நாம் தான் போராடுகிறோம், காவேரி நதிநீர் பிரச்சனைக்கு நாம் தான் போராடுகிறோம். ஆக நாம் தான் போராடி கொண்டு இருக்கிறோமே தவிர இந்த மண்ணை ஆட்சி செய்வர்கள் யாரும் அதற்கு போராடுவதும் கிடையாது, அதை வலியுறுத்துவதும் கிடையாது. ஆக இந்த மண்ணை ஆட்சி செய்பவர்கள் ஒரு தெலுங்கர்கள், அவ்வளவுதான். இந்த மண்ணினுடைய வலியை ஒரு தமிழன் ஆட்சி செய்தால் நம்முடைய வேதனைகளும் வலிகளும் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். இதுதான் வரலாறு. இதை நீங்கள் இங்கே உள்ள மக்கள்கள் உங்களுக்கு அறியப்பட வேண்டும் ஒரு விஷயத்தை. இந்த ஆரிய திராவிட கோட்பாட்டை வேண்டாம் என்று அன்னைக்கு ஆழமாக வலியுறுத்துவது தான் தேவர் திருமணார் அவர்கள் என்பதை நீங்கள் யாரும் மறந்து விடப்படாது. ஏன் இந்த ஆரியத்தையும் இந்த திராவிடத்தையும் அவர் கடுமையாக அவர் எதிர்த்தால், இந்த ஆரியமும் திராவிடமும் இந்த மண்ணில் கால் ஊன்றி வேர் ஊன்றி விட்டால் இந்த இனம் அழிந்துவிடும் என்பது அவருக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது. ஏன்னா ஒரு ஞானிக்குத்தான் அதனுடைய அழிவினுடைய போக்கு முன்னாடியே தெரியும். அதை ஞானியை கண்டு அவர் நன்றாக கவனித்திருந்திருக்கிறார். ஆனால் அதையும் மீறி அவரை இந்த ஆரியும் திராவிடமும் சாய்த்து விட்டது. நீங்கள் அவரை பற்றி அதிகமாக படித்திருப்பீர்களோ என்னமோ தெரியவில்லை. நாங்கள் அவரை பற்றி ஆழமாக படித்து தெரிந்து வைத்திருக்கிறவர்கள். நாங்களும் தொடர்ச்சியாக முல்லை பெரியாருக்காக போன மாதம் தேனியிலே தாய் தமிழர் கட்சியின் சார்பாக அங்கே ஒரு மாநாடு நடத்தினோம். மாநாட்டில் முக்கிய தீர்மானங்களை வலியுறுத்தி அங்கே பேசியிருக்கிறோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்த முற்படும் போதே நாங்கள்
தாய் தமிழர் கட்சி மற்றும் என் தோழமை கட்சிகளோடு நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிட்டோம். தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே நாம் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். இதற்கு யார் வழிவகுத்து விடுகிறார்கள்? ஹைட்ரோ கார்பன் திட்டம் இந்த மண்ணில் வந்தால் என்னவாக ஆகும் என்பதை இன்னும் மக்கள் அறியவில்லை. அவ்வளவுதான். நம்மளை போன்ற இயக்கவாதிகளுக்கு தெரிந்த அளவுக்கு மக்களுக்கு யாரும் இன்னும் அறியப்படவில்லை. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால் என்ன வரும், நிலத்தடி நீர் மாசுபடும், விவசாயங்கள் வீணா போயிடும், இதெல்லாம் தெரியாது மக்களுக்கு. அப்ப மக்களிடம் கடத்தி இதை நம்ம கொண்டு போகணும். மக்களிடம் கூட அறியாமல் கிடக்கிற மக்களுக்கு நம்ம வலியுறுத்தி அதை பேசணும். இங்கே விவசாய சங்கங்களாம் அதை வலியுறுத்தி சொல்லணும். அதை நம்ம வெறும் மேடை பேச்சாக ஒரே இடத்துல நம்ம சொன்னதுனால மக்கள் அறியப்படாமே அதை கடந்து செல்கிறார்கள். அந்த நாசகார திட்டத்துக்கு எதிராக யார் வலியுறுத்தது என்றால் நம்முடைய தமிழ்நாடு அரசு தான். யாருமே அந்த அரசை நம்ம தமிழ்நாடு அரசினுடைய அனுமதி வராமல்லாம் யார் அவங்களாம் எந்த டெண்டரையும் விட முடியாது, போக முடியாது. அப்படி அவர்கள் அந்த திட்டங்களை இங்கே கொண்டு வரும்போது இந்த அரசு ஏன் கடுமையாக போராடவே மாட்டாங்க? நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, முல்லை பெரியாறுல நம்மளும் கடந்த ஆண்டுகள் எத்தனையோ ஆண்டுகளும் போராடிக்கிட்டு தான் கிடக்குறோம். நீர்மட்டத்தை உயர்த்துங்க, நீர்மட்டத்தை உயர்த்துங்கன்னு கத்திக்கிட்டு தான் இருக்கேன். ஒண்ணுமே அவங்க செவி சாய்க்கல. இன்னைக்கு வேற பாருங்க, வைகை ஆற்று போயெல்லாம் அன்னைக்கு ஐயாட்ட கேட்கிற மதுரை ஐயா நான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப சொன்னா ஏன் வைகை ஆற்றுல இருந்து வர நீர் நம்மளுக்கு முழுமையாக சேர மாட்டேது? நமக்கு எத்தனாயிரம் கண்ணாடி தான் நம்மளுக்கு வரணும்? ஏன் இந்த 2 அந்த நிலங்களுக்கு அந்த தண்ணீர் வரதில்லைன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்லப்பா அந்த களிகள்லாம் இங்கே தேங்கி கிடக்குது, அந்த களியை அகற்றுக்காக 1000 வரை சொன்னாலும் அது அகற்றப்பட மாட்டாங்க. அந்த களியோட இந்த நீரை சேர்த்து நம்ம கணக்கில் தள்ளி விட்டுறாங்க. அதனால நீர்வத்து நம்மளுக்கு கம்மியாகுது. 22 அடி உள்ள அந்த களியை நம்ம நீக்கிறாத்த முழுமையாக இந்த பாசனத்துக்கு, வைகை பாசனத்துடைய தண்ணி நம்ம முழுமையாக கிடக்கு 2 போகமான விவசாயங்கள் பண்ண முடியும். ஆனா அது அரசு செவிக்க மாட்டேது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் இந்த அரசு அது செவிக்க மாட்டேது? அரசே நம்ம குற்றம் சொல்றோம், மோடியை பேசுறோம், அங்கிட்ட மத்திய அரசு பேசுறோம். ஆனா மாநில அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? மாநில அரசு நம்முடைய கோரிக்கையில நிறைவேற்றுதா, நிறைவேற்ற மாட்டேங்குதா? இங்க உள்ள எம்எல்ஏ என்ன செய்யறாங்க? இங்க உள்ள நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இவங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்களே. வெறும் சட்டசபையில் ஒரு குரலா உட்கார்ந்து இன்ச்சு வரதான வேலையா இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்துறாங்க, திட்டங்கள் வருது. அந்த திட்டங்களுக்கு யார் பேசணும்? இங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசணும், அங்க உள்ள எம்பிகள் பேசணும். அப்பதான் அந்த குரல் சரியா ஒலிக்கும். அது ஒரு தீர்மானமா கொண்டு வருவாங்க. முல்லை பெரியாறுகளுக்கு அங்க உள்ள கேரளா எம்பிகள்லாம் முல்லை பெரியாறு நம்ம உடைக்கணும், அது மிகப்பெரிய அது பழுதடைஞ்சு போச்சு, பால் வெட்டு போயிடுச்சு, சீர்கட்டு போயிடுச்சு, அது உடைச்சிடணும் அப்படின்னு சொல்றேன். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இங்க உள்ள எம்பி எல்லாம் 39 பேர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கேரளா எம்பி எல்லாம் கத்துறேன் வந்துருச்சு அது உடைக்கணும். அப்ப உடைக்கிறாங்க, ஏதாவது சொல்லணும்ல, போராடணும்ல. எதுக்குத்தான் இங்க நம்மளுக்கு நம்முடைய ஓட்டுகளையும் வாங்கி அவங்க போய் அங்கே உட்காந்துருக்கணும்? நம்மளுடைய குரல்களை தானே இங்க பதிவு செய்யணும். எந்த எம்பி 234 எம்பி இருக்கிறா, எதுவுமே 234 எம்எல்ஏ இருக்கிறா, 39-40 எம்பி இருக்கிறா, எதுவுமே பேசுறதில்ல. அப்படியே போய் சிலையா உட்காந்துட்டு சிலையா வராங்க. நம்ம மாதிரி இயக்கம் சார்ந்தவர் தான் அது கத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய கத்தலும் முனங்களும் நம்முடைய குரல்கள் இந்த நயனார் கோயிலோட முடிஞ்சு போற. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த குரல்கள்லாம் இங்கே கோட்டை வர கூட கேட்காது. உங்களுடைய குரல்கள்லாம் இன்னைக்கு அதான் நடக்குது. இன்னைக்கு ஐயா கன்னிசாமியிலேருந்து, பிஆர் பாண்டியிலேருந்து, ஐயாவிலேருந்து எத்தனை பேர் போராடுறாங்க. விவசாய சங்கம் போராட ஏதாவது செஞ்சு சேர்க்கிறாங்களா? அவர்களும் கோக்கணத்தை கட்டி போராடி பார்த்தாங்க, எலிக்கறி திண்டு பார்த்தாங்க, என்னென்னமோ இந்த அரசுக்கு எதிராக தங்கள் போராட்டங்களை வலுவாக ஊன்றுனாங்க. ஆனா செவிய சாய்க்கல இவங்க. எப்ப இவரெல்லாம் ஒரு ஐயா ஒரு வழக்கறிஞர், அவரெல்லாம் சென்னையில் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் காரில், அவர் கோக்கணத்தை கட்டிக்கிட்டு படுத்து இருக்கிறாரு இந்த திட்டங்களுக்கு எதிராக. அப்ப விவசாய சங்கங்களும் மற்ற இயக்கங்களும் போராடி கொண்டிருந்தாலும் செவிசாய்க்க மறுக்கிறது. தமிழர்கள் தமிழர்களாக இருக்கணும். அதான் பிரச்சனையா இங்க. தமிழர்கள் பேசத்தான் செய்கிறோம், ஆனா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க தெலுங்குல இருக்கிறாங்க. அவன் அதிகாரத்துக்கு உட்பட்டுத்தான் இருக்குது.
நாளை இந்த மண்ணில் நம்ம வாழவே முடியாது. இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கோ இல்ல முல்லை பெரியார் திட்டத்துக்கோ காவேரி நதிநீர் திட்டத்துக்கோ எதுக்குமே நம்ம பேச முடியாது. ஏன்னா வடவர்கள் இங்க வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். உலக நாடுகளே தடை பண்ணுச்சு மருத்துவ கழிவு. மானாமதுரை மருத்துவ கழிவு உலக நாடே தடை பண்ணுச்சு. அந்த மருத்துவ கழிவு திட்டங்களுக்கு கொண்டு வரப்படாது. ஆனா மானாமதுரை சிப்காட்ல ஒண்ணு வச்சாங்க. நாங்க பசுமறியல் பண்ணோம், போராடணும், கலெக்டருக்கு மனு கொடுத்தா வைக்காதீங்க. அந்த ஹைட்ரோ இது மருத்துவ கழிவுனால மிகப்பெரிய பால்பட்டு போயிடும். அந்த பகுதியெல்லாம் நிலத்தடியெல்லாம் போயிடும். வைகாட்டுக்கு பக்கத்தில் 2 கிலோமீட்டர்ல இருக்குது அந்த சிக்கோ இருக்குது. சிக்கோக்குள்ள கொண்டாந்து வைக்கிறாங்க கொண்டாண்டு. ஆனால் கத்துனாலும் போனாலும் அவன் வந்து அந்த அம்மாட்ட கலெக்டர் மனுஷது அந்த மருத்துவ கழிவுக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. அது அந்த பகுதி சார்ந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு. அதுக்கு என்ன காரணம்? முழுமையாக யாரும் போராடுறது கிடையாது. அதாவது முழுமையா களத்தில் இருந்து போராடுறது கிடையாது. அங்கே ஆட்சியாளருக்கு பயந்தாங்க, அங்கே உள்ள எம்எல்ஏ வேணும், அங்கே உள்ள மந்திரியுடைய நம்மளுக்கு தயவு வேணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து மௌனம் காத்துறாங்க. நாங்க தான் இறுதி வரை போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரை நாங்க அந்த மருத்துவ கலைக்காக நான் தான் மானாமதுரையில் வந்து பஸ் மறியல வச்சோம். கைதானோம், நிறைய துண்டு பிரசவெல்லாம் கொடுத்துருக்கோம். அது சம்பந்தமா இப்படி தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு தொடர்ச்சியாக வைத்துக்கொண்டு இன்று வரை இந்த ஆரிய திராவிட கோட்பாடு உள்ள இந்த அரசுகள் இன்னும் தமிழர்களை சாதி என்ற கட்டமைப்பில் வைத்து தமிழர்களை ஒன்றிணையாமல் பிரித்து விட்டாங்க. இன்னைக்கு வரை நடக்குது. தமிழன் தான் இருக்கான். எந்த சாதிக்காரங்க வந்து ஒன்னா இல்லாம இருக்காங்க. எல்லா சாதிக்காரங்களும் காலையில் டீ கடைக்கு போறாங்க, எல்லாம் டீ சாப்பிடுறாங்க, ஒன்னா தேவறாங்க, ஒன்னா தம்புறாங்க. ஆனா எங்க இருந்தோ வரும் பாருங்க சில விஷயங்கள்லாம். அது இந்த சாதிய கட்டமைப்பு. அது வந்து திராவிட கட்சி இந்த மண்ணில் இருக்கும் வரை சாதியம் இருக்கும். நம்மளே மாற்றி அமைச்சுக்கிட்டாலும் நம்மளே சகோதரர்களா வாழ நினைத்தா கூட திராவிடம் விட்டு வைக்காதவங்களை அதற்கு எது தடையா இருக்கு? நீ யாரும் போடணும்னு பிசிஆர் போன்ற ஆகாவரி கோட்பாட்டுகளை நீங்க உடைக்க முடியல சொல்லணும். தனித்தொகுதியே தேவையில்லை. நான் உலகம் முறை தான் சொல்றோம். என்ற தனித்தொகுதி எதுக்குறா எங்களுக்கு? நாங்க எல்லாரும் சந்தோஷமா ஒரே தாய் விளையா தான் இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அது என்ன தனித்தொகுதி? தனித்தொகுதி எது கொண்டு வந்தாங்க? அதை அந்த மக்களுடைய வாழ்வியலுக்காக, அந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக தான் தனித்தொகுதியை கொண்டு வந்தாங்க. என்ன மக்கள் மேம்பட்டு இருக்கான்? பரம்பக்கூடிய 60 ஆண்டு காலம் அப்படியே வர இருக்குது. ஏதாவது மேம்பட்டு இருக்கா? பாத்தனூர் அப்படியே இருக்குது, நயனூர் அப்படித்தான் இருக்குது, புலவூர் அப்படியே இருக்குது, பரம்பக்குடி அப்படியே இருக்குது. அப்படியே தான் இருக்குது. ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல எல்லாரும் இளைஞர்கள்லாம் படிக்கிறதுக்காண்டி வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்களா? இல்ல கல்வி நிறுவனங்களை பெருசா கட்டிட்டாங்களா? இல்ல தொழிற்சாலையில பெருசா கட்டி விட்டுட்டாங்களா? எதுவுமே இல்லை. அப்ப எதுவுமே இல்லாததுக்கு தனித்தொகுதி எதுக்கு? அதுக்கு ஒரு எம்எல்ஏ எதுக்கு? பொது தலைவரை அங்கீகரிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் 100 பேர் இருப்பாங்க. 100 பேர்ல ஒரு நல்ல ஒருத்தர் வந்துட்டு போறாங்க. என்ன சாதிக்கிறாங்க நம்மளுக்கு என்ன? யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன? ஆனா தமிழா நிக்கணும். அதுக்கு என்ன சௌராஷ்டிரா பிடிச்சு கொண்டு போய் மொழியாக்க முடியாது. நம்ம தமிழர்களாக இருக்கணும், தமிழ் குடிகளாக இருக்கணும். அப்ப பேச்சாளர் மொழியாள எல்லாத்திலும் தமிழர்களாக இருக்கணும். அவர்களை வந்து அவன் நிக்கணும். அதனால எனக்கு எப்பவுமே அந்த தாய் தமிழர் கட்சி வந்து இந்த ஆகாவரி கோட்பாட்டுக்கு நாங்க எதிராக, முழுமையாக எதிரானவங்க. தனித்தொகுதி, இந்த பிசிஆர் வன்கொடுப்பு தடுப்பு சட்டம், இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. அது தேவைக்காக உருவாக்கப்பட்டது. காலையில போறாங்க ஒரே டீக்கல்ல இருக்கிற, மதியம் மொத்தம் பிசிஆர் கேஸை போட்டுறாங்க. இந்த பிசிஆர் கேஸுக்கு பல சட்டங்கள்லாம் இங்க பெரியவர்களுக்கு தெரியும். அப்பெல்லாம் வந்து குடியுரிமை பாதுகாப்பு பிரிவுன்னு சொல்லிட்டு ராம்நாட்டில் வச்சிருந்தாங்க. இங்க ஒரு மீது வழக்கு பதிவு செஞ்சா இங்க இருந்து அங்க அதிகாரிக்கு சொல்லணும், பெட்டிஷன் கொடுக்கணும். அந்த அதிகாரி இங்க இருந்து வந்து விவோ எல்லாம் தாசில்தாரெல்லாம் பார்த்து உண்மையிலே அது நடந்துச்சா நடக்காம போயிருச்சான்னு விசாரிக்கணும். இவங்க ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணி அங்கிருந்து கொண்டு போய் கலெக்டர் எஸ்பி எல்லாம் பேசி அது உண்மையானதே வந்து பிசிஆர் கேஸ் போடப்பட்டது. ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாது. அழுதுகிட்டு போட்டு சொன்ன உடனே போட்டு தள்ளிடுறாங்க நம்ம ஆளுங்க. ஏன் செஞ்சா எதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா சட்டங்கள் அப்படி ஆக்கிட்டாங்க. ஹைகோர்ட்டே சொல்லிடுச்சு. அதை ஒருவர் மீது ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டால் அவர் மீது வன்கொடுமை தடுப்பு உடனே பதிவு செய்ய சொல்லுது. அது எந்த லாஜிக்ல சொல்லுது? இன்னைக்கு ஒருத்தர் சொல்லிக்காம பார்த்தீங்களா, நீதிபதி பார்த்தீங்களா? அதை பொம்பளை பிள்ளைய வந்து நெஞ்ச தொட்டாலும் குற்றமில்லையா, சேலையை போட்டு உறிஞ்சாலும் துப்பம் குற்றமில்லையா அவன் சொல்றேன். அவன் நீதிபதி என்ன பாருங்க, என்ன லாஜிக் சொல்றான்னு பாருங்க. ஒரு பெண்ணை பார்த்தாலே குற்றம் இது. ஆனால் அந்த பெண்ணை
இவன் இங்க அடுத்தவங்க சொல்ல மானங்கப்படுத்தினாலும் அது ஒன்றும் குற்றம் இல்லைன்னு சொல்ல வந்துருவாங்க. அப்ப யாருடைய அரசு இது? ஒரு பாசிச கோட்பாடோட இருக்கிற அரசு இது. இந்த மண்ணிற்காக அரசு எல்லாம் கிடையாது. இது ஒரே நாடு ஒரே திட்டம் என்று இந்த திட்டங்களை கொண்டு வந்து இந்த நிலப்பரப்புகளை இந்த தமிழ் இந்த நிலப்பரப்புகளை இந்த தமிழ் குடிகள் உள்ள வாழ்ந்த மண்மணமனாக்க போறாங்க. இன்னைக்கு வேற திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் வர டிசைடிங் ஓட்டு அவங்க ஓட்டு நிர்ணயிக்கிறாங்க. நாளைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் வராது என்ன நிச்சயம்? இந்த கூட்டத்தில் வேலை சொல்றேன். நம்மளுடைய எம்எல்ஏவா இருக்கப்படுற இதுல விட அங்க இது நம்ம சேம்பர்ல கூட முழுக்க அவங்க இந்திக்காரங்க தான் இருக்காங்க. இந்த நிலப்பரப்பை யார்கிட்ட கொடுக்குறீங்க நீங்க? இப்ப ஏன்டா நீ உங்களுக்கு வழியாம நீங்கள் ஓட்டு போடுற வழியாம நீங்க இருக்கிற, அதனால என் வழி உனக்கு தெரியல. இங்க சுத்தி பார்த்தாலும் இப்ப நீ தேடி பிடிச்ச பரம்பக்குடியில வந்து ஏற்கனவே ஒரு அறிக்கை சொன்னாங்க 2000 பேர் இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 10,000 பேர் இங்கே இருப்பேன். நாளைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வர, அப்புறம் ஒரே ஓட்டு உரிமை வர, எல்லாமே ஒன்னா வந்துடும். அப்புறம் ஒன்னாத்தே நம்மளோட உட்கார ஒன்னாத்தே அவனும் நிற்பேன். இது ஒரு இன அழிப்பு தான். இது ஒரு இன அழிப்பு தான். நம்முடைய முன்னோர்களும் மிகப்பெரிய போராளிகளும் இயக்கவாதிகளும் கண் துடைப்பான பேச்சை பேசுறத யாரும் தயவு செய்து பேசப்படாது. எதிர்த்தா எதுக்குன்னு, அது மத்திய அரசா இருந்தா மாநில அரசா இருந்தா, அது திமுக இருந்தா அதிமுக இருந்தா, எவனா இருந்தா என்ன, தவறுனா தவறுன்னு சொல்லிட்டு இறங்கிடணும். அது பார்த்தா ஓரளவுக்கு இந்த மக்கள் வந்து எழுச்சி வருவாங்க. வேலையே இல்லை அவருக்கு. அங்கிருந்து வெளி மாவட்டத்தில் வெளி மாநிலத்தில் உள்ள இங்க ஒப்பந்தம் போடுறாங்க நிதி நிறுவனங்களுக்கு. அந்த ஒப்பந்தத்தில் என்னைக்காச்சும் நம்ம இந்த மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி ஒப்பந்தத்தில் ஏதாவது சொல்றாங்க? அவங்க எத்தனையோ நிறுவனங்கள் வந்து அண்டை மாநில நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் 2000 பேர் 3000 பேர் ஒரு மில்லு கட்டுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் எனக்கு அந்த அரசு எப்ப இந்த மண்ணின் மக்களுக்கு ஒரு 80% கொடுங்கப்ப வேலை, 100 பேர் இடத்துல 80 பேர் இந்த மண்ணின் மக்களுக்கு கொடுங்க எனக்காக சொல்லியிருக்காங்களா? அதுவும் சொன்னது கிடையாது. எவன் இது நாசா போன நம்மளுக்கு என்ன? அப்ப இந்த நிலப்பரப்புகளையும் இந்த மண்ணையும் ஆண்ட பெருமைகள் உள்ள அந்த காலத்தில் உள்ள நம்முடைய சேதுபதி மன்னர் காலத்தில் இந்த நிலப்பரப்பு செல்வ செழிப்போடு தான் வந்திருக்கு. நான் போன வருடம் சென்ற வருடம் போயிருந்தேங்க நம்ம ரிவல் ஐயாவுடைய பிறந்த நாளைக்கு. அப்போ மாலை விட போகிறோம். கூண்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்காங்க நம்ம மன்னரை. இந்த நிலப்பரப்பினுடைய மன்னரை கூண்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்காங்க. ஒரு மாலை கூட போடல, தூசி உடைஞ்சு போய் கிடக்குது. அவங்களுடைய ஆளுமைக்கு உள்பட்டதான் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எல்லாமே இருக்கு. ஆனா அவரை கூண்டுக்குள்ள வச்சிருக்காங்க. கொண்டு போய் தூசி தட்ட கூட நாங்க போய் அப்புறம் திறந்து எல்லாம் தட்டி அப்புறம் மாலையை போட்டு வந்தோம். அன்னைக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம். அந்த சிலை இருக்குது, அந்த சிலைக்கு பின்னாடி 3 சென்ட் இடம் இருக்குது. அதுல அந்த காவல்துறை கட்டி வச்சிருக்காங்க, காவல் நிலையம் கட்டி வச்சிருக்காங்க. நீ பார்த்தீங்கன்னா தெரியும். ரிபல் முத்ரா சேதுபதியுடைய அந்த சிலைக்கு பக்கத்தில் காவல்துறை வந்து அங்கே வைக்கப்படாது. அது அவருக்கு மணிமண்டபம் கட்டி இருக்கணும். மணிமண்டபத்தை ஒரு கட்டி வந்து அவருக்கு நம்ம பெருமை சேர்த்திருக்கணும். அதுக்காக யாருமே இங்க போராடுறது கிடையாது, வாயை திறக்கிறது கிடையாது. நாங்க தான் சென்ற வருடம் கூட நாங்க வந்து கத்திட்டு வந்தோம். எப்ப அந்த மண்டபம் அவருடைய சிலைக்கு வந்து பக்கத்துல மணிமண்டபத்தை கட்டுங்க, ஒரு அன்னதான சத்திரத்தை வைங்க, ஒரு நூலகத்தை வைங்க. இந்த மண்ணை ஆட்சி செஞ்சதுக்கு அதாச்சும் ஒரு புண்ணியவா இருக்கட்டு அவங்களுக்கு சொன்ன எவனுமே செவி சாய்க்கல. அங்க போறோம் வேலுநாச்சியாருக்கு போய் இந்த ராணி மங்காப்பாக்கு போய்கிட்டு அங்க போய் இது வைக்கிறாங்க. இந்த மண்ணை ஆண்ட அந்த வேலுநாச்சியாருக்கு ஒரு சிலை கூட இல்லை. இங்க இந்த மண்ணை ஆண்டவருக்கு யாருக்குமே இங்க சிலையும் இல்லை, மணிமண்டபம் இல்லை, எதுவும் கிடையாது. இங்க இப்ப யார் போராடணும்? நம்ம தான் போராடணும். நம்முடைய குரலை நம்ம தானே ஒழிக்கணும். இங்க உள்ள எல்லா விவசாய சங்கங்களும் ஆளுமை வைக்கவர்கள் தான். அது ஒன்று எல்லாருமே ஒரு தெளிவான சிந்தனை உள்ளவர்கள் தான். ஆனா தொடர்ச்சியாக போராட்ட களங்களை யாரும் கொஞ்சம் தொய்வா இருக்குது, அவ்வளவுதான். இந்த பகுதியில் நாங்க போராட முடியாது. விவசாயம் தான் இன்னைக்கு போராடுறோம். முல்லை பெரியாருக்கு வச்சோம், நாங்கள் போராட்டத்தை செஞ்சோம். போராட்டங்கள் அப்படி ஏன்னா அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நான் போயிடும். ஆனால் விவசாயிகளை பற்றி நன்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அதை பற்றி நம்ம வெளியில் போய் துண்டறிக்கையாக கூட கொடுக்கலாம். நம்ம போய் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றி துண்டறிக்கையாக கூட கொடுக்கலாம். நம்ம கடல்லாம் பாதி கொடுத்துட்டாங்களாம். நம்ம ராமேஸ்வரத்து கடல் வந்து கொடுத்துட்டாங்களாம் ஹைட்ரோ கார்பனுக்கு. அங்கிட்டலாம் வந்துடான்னு சொல்லிட்டாங்க அவங்க. என்எல்சி சொல்லிட்டா அந்த பகுதியில் எவனு வந்துடாரா, கடல்ல எங்க விட்டு பாதி எழுதி வாங்கிட்டு சொல்லிட்டாங்க. எத்தனையோ நாசகார திட்டங்கள் வருது.
எத்தனையோ இந்த மக்கள் பாழ்பட்டு போய் கிடக்குறாங்க. ஆனா எதுவுமே சாய்க்கல. ஒரு நாள் இந்த மண்ணு நம்மளுக்கான மண்ணா இருக்காது. அதுதான் இது. நம்ம 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 வாழும் காலத்திலே இது மண் நம்மளுக்கு தான் சொந்தம். நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கோ இல்லையோ, இருக்கிற வரை போராடுவோம். நன்றி, வணக்கம். சிறப்பாக சிறப்புரையாற்றிய பீமா பாண்டியன் அவர்களை